பெற்றோரா இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் மாதிரி தானே இருக்கு. அதிலும் இந்த டிசிப்ளின் விஷயம் வந்தா போதும் ஒரே புலம்பல், சண்டை, கோபம். ஆனா கம்மியா பேசி, கம்மியா எமோஷன் காட்டி இந்த எல்லா பிரச்சனைகளையும் சட்டுன்னு நிறுத்த ஒரு சிம்பிளான மேஜிக் மாதிரி ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த காட்சி உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை ஒரு ட்விங்கி கேக்குது, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. அவ்வளோதான். அடுத்த சில நிமிஷத்துல ஒரு சின்ன ஆசை, நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்கன்னு ஆரம்பிச்சு, நான் வீட்டை விட்டே போறேன்னு மிரட்டுற அளவுக்கு போயிடும். எப்படி எப்படி ஒரு சாதாரண இல்ல நம்ம கண்ட்ரோலையும் மீறி இவ்ளோ பெரிய சண்டையா மாறுது? இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? அந்த ட்விங்கீஸ் சண்டை மாதிரி விஷயங்கள் ஏன் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பெற்றோரா நாம செய்யற ரெண்டு பெரிய தப்பு தான். ஒன்னு, ரொம்ப அதிகமா பேசுறது. சின்ன குழந்தைங்க கிட்ட பெரியவங்க மாதிரி நாம பேசி புரிய வைக்க முயற்சி பண்றது. ரெண்டு, ரொம்ப அதிகமா எமோஷனல் ஆகுறது, கத்துறது, கோபப்படுறது. இங்கதான் விஷயமே ரொம்ப விசித்திரமா மாறுது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறா நடக்குது. நம்மளோட கோபமான ரியாக்ஷன்ஸ் குழந்தைங்களை தடுக்கிறதுக்கு பதிலா உண்மையில அவங்க பண்ற தப்புக்கு ஒரு ரிவார்டு மாதிரி ஆகிடுது. ஆமாங்க, நம்ம கோபம் அந்த தப்பான நடத்தையை நிறுத்தாது, அதே திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. நம்ம கோபம் எப்படி ஒரு ரிவார்டா இருக்க முடியும்? இத புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க தான் பெரிய ஸ்பிளாஷ் தியரி வருது. யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க அவங்கள ரொம்ப சின்னதாவும் பவர் இல்லாதவங்களாவும் ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசை. ஒரு அமைதியான குளத்துல அவங்க ஒரு சின்ன கல்ல, அதாவது ஒரு சின்ன புலம்பல் இல்ல ஒரு வாக்குவாதத்தை தூக்கி போடுறாங்க. அதுக்கு நாம என்ன பண்றோம்? பதிலுக்கு ஒரு பெரிய சுனாமியை உருவாக்குறோம். நம்மளோட கத்தல், கோபம், நீளமான லெக்சர், இதுதான் அந்த பெரிய ஸ்பிளாஷ். அந்த ஒரு நிமிஷத்துல அந்த சின்ன குழந்தை பெரியவங்களான நம்மளையே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஃபீல் பண்ணுது. அது அவங்களுக்கு ஒரு விதமான பவரை கொடுக்குது. சரி, அப்போ பேசுறதும் எமோஷனல் ஆகுறது தான் பிரச்சனைனா இதுக்கு தீர்வு தான் என்ன? பேசவும் கூடாது, கோவப்படவும் கூடாதுன்னா அப்புறம் எப்படி தான் டிசிப்ளின் பண்றது? நல்ல வேலையா, இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த தீர்வு தான் 1 2 3 கவுண்டிங் முறை. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த மெத்தட் புலம்புறது, சண்டை போடுறது, அடம்பிடிக்கிறது மாதிரி நிறுத்த வேண்டிய நடத்தைகளுக்கு மட்டும்தான். ஹோம்வொர்க் பண்ண வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது மாதிரி தொடங்க வேண்டிய விஷயங்களுக்கு இது வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி முற்றிலும் வேற. இந்த டெக்னிக்கோட மைய கருத்தே இதுதான். உண்மையான மேஜிக் நாம எண்ணுறதுல இல்ல, நம்மளோட சுய கட்டுப்பாட்டுலயும் நம்ம மௌனத்திலையும் தான் இருக்கு. நீங்க கம்மியா பேச ஆரம்பிக்கும்போது அந்த வாக்குவாதத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடுறீங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்ன்ற முடிவு முழுக்க முழுக்க குழந்தையோட கையில இருக்கு. பொறுப்பு அவங்க மேல போயிடுது. சரி, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. குழந்தை தப்பான நடத்தைய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கூட கோவப்படாம ரொம்ப அமைதியா ஒரு விரலை காட்டி மெதுவா அது ஒண்ணு அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே பேசாதீங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்பவும் அந்த நடத்தை தொடர்ந்தா அதே மாதிரி அமைதியா 2 விரலை காட்டி அது 2ன்னு சொல்லுங்க. அப்பவும் நிக்கலையா, அது 3, போய் 5 நிமிஷம் ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அதோட விளைவை உடனே எந்தவித டிராமாவும் இல்லாம செஞ்சிடுங்க. 3ன்னு சொன்னதும் என்ன நடக்கும்? இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, டைம் அவுட். அதாவது குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு வயசுக்கு 1 நிமிஷம் கணக்குல சில நிமிடங்கள் அமைதியா தனியா உட்கார வைக்கிறது. இல்ல டைம் அவுட் சாத்தியமில்லாத சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு பிடிச்ச எலக்ட்ரானிக்ஸ் நேரத்தை குறைக்கிறது மாதிரியான மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தண்டனை கிடையாது. இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. அந்த சூடான சூழ்நிலையிலிருந்து குழந்தைக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கறது மட்டும்தான் இதோட நோக்கம். இந்த மெத்தட் சக்சஸ் ஆகணும்னா 2 பொன் விதிகளை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுதான் இந்த முறையில இருக்கிற கஷ்டமான பகுதி. ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் ரூல், பேசவே கூடாது. நோ எக்ஸ்பிளனேஷன், நோ ஆர்குமெண்ட். 2வது ரூல், எமோஷனல் ஆகவே கூடாது. யார் வேணாலும் 1 2 3ன்னு எண்ணலாம். ஆனா உண்மையான மேஜிக் அந்த அமைதியில தான் இருக்கு. இப்ப உங்க மனசுல சில கேள்விகள் வரலாம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கே. ஆமா, சிம்பிள் தான். ஆனா அமைதியா இருக்கிறதுக்கு பயங்கரமான சுய கட்டுப்பாடு தேவை. குழந்தை 2ல நிறுத்திட்டா அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம கத்தாம கோவப்படாம அவங்களாவே அவங்க நடத்திய மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சுய கட்டுப்பாடு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா குழந்தைங்க இந்த புது சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா நீங்க விடாப்புடியா உறுதியா இருக்கிறது தான் வெற்றிக்கான ஒரே வழி. இங்க ஒரு முக்கியமான பாதுகாப்பு விதி இருக்கு. அடிக்கிறது மாதிரி ஆபத்தான இல்ல பொருட்களை உடைக்கிற மாதிரி நடத்தைகளுக்கு நீங்க 1 2ன்னு எண்ணவே கூடாது. நேரா அது 3ன்னு சொல்லி விளைவை செயல்படுத்தணும். ஒரு குழந்தை உங்களை அடிக்கிறதுக்கு இன்னும் 2 சான்ஸ் கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சரி, டைம் அவுட் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்?
அவ்வளவுதான், அந்த விஷயம் முடிஞ்சுது. உடனே இயல்பு நிலைக்கு திரும்பிடுங்க. குழந்தைய அணைச்சுக்கோங்க, அடுத்தவங்க செய்யற நல்ல விஷயத்த பாராட்டுங்க. ஆனா சாரி கேளுன்னு கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்க செஞ்சது ஏன் தப்புன்னு மறுபடியும் லெக்சர் எடுக்காதீங்க. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். அடுத்த பாசிட்டிவான விஷயத்துக்கு போயிடுங்க. வாங்க, நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். இந்த ட்விங்கி பேரழிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சண்டை, கோவம், டென்ஷன் எல்லாம். இப்போது இந்த அற்புதமான மாற்றத்தை பாருங்க. அதே ட்விங்கி சீன், ஆனா இந்த முறை 1 2 3 மெத்தட் யூஸ் பண்றாங்க. குழந்தை புலம்ப ஆரம்பிக்குது, பெற்றோர் அமைதியா அது ஒண்ணுன்னு சொல்றாங்க. குழந்தை முணுமுணுத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுது. சண்டை ஆரம்பிச்ச சில நொடிகளிலேயே முடிஞ்சிருச்சு. கத்தல் இல்ல, கோபம் இல்ல, வெறும் அமைதி. இதுதாங்க அந்த வித்தியாசம். இதோட பலன் என்னன்னு தெரியுமா? இது குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. வீட்ல சண்டை குறையுது, உங்க எனர்ஜி சேவ் ஆகுது. அதை விட முக்கியமா உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு இன்னும் வலுவாகுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே உங்க கைக்கு திரும்ப கிடைக்குது. கடைசியா, ஒருவேளை இந்த மெத்தடோட மிக முக்கியமான பலன் இதுவா தான் இருக்கும். இது உங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல, இது பெற்றோரான நீங்க உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவுது. நீங்க இனிமே எதிரி இல்ல, நீங்க தான் அந்த வீட்டின் அமைதியான, அதிகாரமுள்ள தலைவர். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன செக்லிஸ்ட் இதோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான மேஜிக் 1 2 3 என்றதுல இல்ல, அது நம்மளோட மௌனத்துல தான் இருக்கு. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. கம்மியா பேசி அதிகமா சாதிக்க நீங்க தயாரா?